ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவு தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பெண்கள் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து இரவு வர பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கட்டாயம் முறைப்படி கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு வேலையும் சிக்கல் இல்லாமல் முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியின் சொரூபமாக இருக்கின்ற பெண்கள் தங்களை எப்பொழுதுமே இவ்வாறு வைத்து கொள்ளும் பொழுது தான் அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள போகிறோம். இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை தினம்தோறுமே பின்பற்றி பாருங்க. நமக்கு இதனால் வர வீட்டில் நம்ம மந்தமாக நம்மளுடைய வேலைப்பாடுகள் எதுவுமே நல்லபடியாக நடந்திருக்காது. ஒரு சிக்கலான வாழ்க்கை முறையவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத முழுவதுமாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா முதல் வேலை வாசல் தெளித்து கோலம் போடணும். அப்படி நம்ம செய்கின்ற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் சரி, இல்லை நேற்று ஏதாவது கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும், அதை பற்றி எதையுமே நம்ம சிந்திக்கக்கூடாது. காலையில் நம்ம சிரித்த முகத்தோடு லக்ஷ்மி தேவியை நம்ம வரவேற்கும் பொழுது தான் இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம வீட்டிற்குள்ளே வரும். அதனால் காலை நேரத்தில் எப்பொழுதுமே நல்ல ஒரு மைண்டோடு எந்திரிங்க. நேற்று நடந்தது, அதற்கு முந்தாண்டி நடந்ததெல்லாம் அந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்து கொண்டு இப்போ இன்றைய நாள் நம்ம எவ்வாறு கடந்து போக போகிறோம் நல்லபடியாக அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொண்டு வாங்க. காலையில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு எழுந்துருங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய வீடு வாசல் பெருக்கி கோலம் போடும் பொழுது எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் கோலம் போடணும். இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம். இதுதான் காலையிலே ஒரு அடிப்படையான முக்கியமான விஷயம். இங்கேருந்து தான் நமக்கு தொடங்குது. காலை நேரத்தில் எந்த ஒரு மனசஞ்சலம் இல்லாமல் நம்ம கோலம் போட்டு அதற்கப்புறம் வீட்டு பூஜை அறைக்கு வந்து குளிக்கன்னா குளிச்சுட்டு, இல்லை மூஞ்சி கை காலையாவது கழுவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேற்றி ஒரு 5 நிமிடம் அங்கே உட்காருங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 5 நிமிடம் உட்காந்து இறைவனை மனதார நினைத்து கொண்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு ஒரு அரை மணி நேரம் கூட எரியட்டும். நீங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போங்க. நம்ம சமையல் அறைக்கு போவோம். சமையல் அறையில் வேலையை பார்க்க போகிறோம்னா அங்கே அக்னி பகவானை மனதார வேண்டி கொண்டு கடைக்கு இடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைப்பாடுகளை ஆரம்பிக்கலாம். முடிந்த அளவு பார்த்திங்கன்னா எச்சில் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இரவிலேயே விலக்கி வைத்து விட்டு கிச்சனையுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவது நல்லது. நம்ம காலையிலே பார்த்திங்கன்னா எதையுமே க்ளீன் பண்ணாமல் காலையில் அங்கே போய் நிற்கும் பொழுது நமக்கே ஒரு எதிர்வினை உண்டாகும். அந்த அழுக்கு பாத்திரங்கள் அதில் ஏதாவது துர்நாற்றம் அடித்ததுனாலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு பொய் விளந்து போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இரவு நேரத்திலே பார்த்திங்கன்னா முழுவதுமாக நம்ம சுத்தம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் எப்பொழுதுமே பெண்கள் தலையில் சிக்கோடு இருக்கக்கூடாது. சில வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து அப்படியே முடிய கொண்டை கட்டி அப்படியே வச்சுக்கிடுவாங்க. சும்மா சுருக்கு போட்டு அப்படியே கொண்டை மாதிரி போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை தொடங்கி விடுவார்கள். மாலை நேரம் வந்துவிடும். மாலையும் பார்த்திங்கன்னா தலை சீவாமல் அப்படியே மீண்டும் அந்த கொண்டையோடைய கலட்டி சிக்கெடுக்காமல் ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுட்டு அப்படி திரிவாங்க. இந்த தவறை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே செய்யக்கூடாது. உங்கள் தலைமுடி எவ்வளவு சிக்கலாக இருக்கிறதோ அவ்வளோ பார்த்திங்கன்னா குடும்பத்திலேயுமே ஒரு சிக்கல் இருக்கும். தினம் காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை தலையில் இருக்கும் சிக்கை எடுத்து தலை சீவி கட்டி கொள்ள வேண்டும். தலைவிரி கோலத்தோடும் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே இருக்க வேண்டாம். தூங்கி எழுந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த மைண்டு எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கணும். தூங்கி வலிந்த முகத்தோடு முகத்தில் ஒரு களை இல்லாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கும் பெண்களாகவே இருந்தாலும், அதாவது வெளியில் செல்லாமல் வேலைக்கு போகாமல் வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவங்களாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தங்களை நல்லபடியாக வைத்து கொள்ளும் பொழுது தான் வீட்டிலே இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே இருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தான் இருப்போம். எங்கேயாவது கிளம்புறோம்னா தான் கொஞ்சம் ரெடி ஆகும். இருந்தாலும் வீட்டில் இருந்தாலுமே சரி தலை சீவி முகம் கழுவி பொட்டு இட்டு கொண்டு பார்ப்பதற்கே மகாலட்சுமி அம்சத்தோடு முகத்தில் புன்னகையோடு இருக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த வீடு சுபலட்சணமாக இருக்கும்.
கையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வளையல் அணிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஒரு வளையல் மட்டும் அணிந்திருக்கக்கூடாது. ஒரு 2 வளையல்களையாவது பார்த்தீங்கன்னா கையில் போட்டுக்கொள்ள வேண்டும். 2 வளையலுக்கு மேல் உங்களுடைய விருப்பம் எத்தனை வளையல் போட்டாலும் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அது நல்லது தான். சும்மா 1 மட்டும் போட்டுட்டு ஒரு கையில் போட்டுட்டு இல்லை போடாமலே இருப்பது தான் பார்த்தீங்கன்னா தவறு. இந்த சத்தத்தின் ஒலியிலே பார்த்தீங்கன்னா இறைவன் உங்களுடைய வீட்டில் இருப்பான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒவ்வொரு அசைவிலையுமே, ஒவ்வொரு நினைவிலையுமே, ஒவ்வொரு செயலிலேயுமே பார்த்தீங்கன்னா இறைவனை நம்ம காண வேண்டுமென்றால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்த ஒரு தீய எண்ணத்திலையுமே யாரை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, இல்லைனா அவங்ககிட்ட நல்லா பேசிக்கிறோம் பார்க்கும் பொழுது திரும்ப வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம சடைச்சிக்கிட்டு எதிர்வினைகளை நம்ம மனதிற்குள்ளே உண்டு பண்ணக்கூடாது. பிடிக்கலைன்னா பார்த்தீங்கன்னா பேசவே கூடாது. சும்மா வெளியே மட்டும் நல்ல முகத்தை காமிட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பொறாமை குணத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறு. குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கவே கூடாது. உங்களை பார்த்து உங்களுடைய குடும்பமே உங்களை பின்பற்ற தொடங்கிவிடும். அதாவது அந்தந்த வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தங்கள் வீட்டை பராமரித்து கொண்டு செல்கிறார்களோ அந்த வீட்டில் உள்ளவர்களுமே அதை முறைப்படி பின்பற்றி வருவாங்க. ஏன் இதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பின்பற்றணுமா, ஆண்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டிங்களா, பெண்களே தான் இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குத்தான் முக்கியத்துவமான விஷயங்கள் உண்டு. ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா சிறப்பாக செய்யணும். அது சமையலாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், வீட்டை சுத்தம் பண்ணுவது, ஒரு வேலை, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள பெண்கள் தான் இறைவனுடைய அந்த லட்சுமி கடாட்சத்தினுடைய அருளாக கருதப்படுகிறது. அதற்காக தான் அவர்களுக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நல்ல வழியில் வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்த்து பாவிக்கணும். அமங்கலமான சொற்களில் பெண்களை திட்டுவது, இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டாலே அந்த வீடு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தரித்திரம் பிடித்த வீடாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் பெண்களுடைய அந்த சிரிப்பு சத்தம் கேட்குறதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். இப்போ செல்வ செழிப்புங்காங்க, கோடி கோடியாக பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை, நிறைந்த செல்வம், அதாவது தேவைப்படுகின்ற அந்த செல்வங்கள் நமக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு அர்ஜெண்ட்டாக நமக்கு ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு விஷயத்துக்கு நம்ம இறங்குறோம் இப்படின்னு அந்த எல்லாமே டக்கு டக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு தங்கு தடையின்றி நமக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, சில விஷயங்கள் இதில் பெண்டிங் ஆகும், ஆனால் அதுக்குள்ளேயே அடுத்த விஷயத்துக்கு போவோம், அது பெண்டிங் ஆகும். எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வரும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் மன சிக்கலும் இல்லாமல் நம்ம போக முடியும். இதில் பெண்டிங் வச்சுட்டு அதில் பெண்டிங் வச்சுட்டு இருந்தோம்னா எதை முடிக்கிறதுனே தெரியாமல் நம்ம அலைபாய்த்து கொண்டு இருப்போம். அப்போ அடுத்தடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கணும்னா இவ்வாறான விஷயங்களை பெண்களும் சரி, அந்த வீட்டு ஆண்களும் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு வழி செல்லும் பொழுது தான் அது நடக்கும். எந்த அளவுக்கு பெண்கள் தங்களையும் தங்களுடைய வீட்டையும் பராமரித்து வைத்து இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வீட்டில் அந்த இறைவன் குடியிருப்பார் அப்படிங்கிறது தான். காலையில் எழுந்ததுமே முதல்ல சொன்ன விஷயங்களை பின்பற்றி வாருங்க. அதற்கப்புறம் அன்றாட வேலைகளை நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க. வீட்டில் உள்ள ஆண்களுமே பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருக்கட்டும், வளர்ந்த குழந்தைகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கூடமாட உதவிகளை செய்யும் பொழுது தான் அந்த வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இப்போ பொண்ணு வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருக்கலாம், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருக்கலாம். திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் அதிகாரமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே உயிர் தான். வசதியில் வேறு மாதிரி அப்படின்னுலாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே உயிர் தான். இன்றைக்கி இவங்க எப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க அப்படி இருப்பாங்க. அதனால் 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒரே மாதிரியான மனநிலை தான் இருக்கணும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து நல்ல முறையில் நல்ல எண்ணங்களை வளர்த்து வாழணும். அதே போல் கூடுமானவரை பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை இந்த 2 நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா தலைக்கு குளித்து விட வேண்டும். அது இல்லாமல் பெண்கள் எப்பொழுதெல்லாம் தலைக்கு குளிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தலைக்கு பார்த்திங்கன்னா
சாம்பிராணி தூபம் போட வேண்டும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தலையை காய வைக்கிறதுக்குன்னு நிறைய உபகரணங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த காலத்து முறையில் பின்பற்றி வந்தவர்கள் எப்பொழுதுமே நல்ல முறையில் எந்த ஒரு எதிர்வினைகள் இல்லாமல் தான் வாழ்ந்திருக்காங்க. சாம்பிராணி தூபம் போடுவது பார்த்திங்கன்னா பெண்களுடைய கூந்தலுக்கும் வலிமை சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீக்கப்படுகிறது. பெண்கள் தங்களுடைய தலைக்கு சாம்பிராணி தூபம் போடுவதன் மூலம் பெண்கள் எதிர்மறை ஆற்றலிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள். தலையில் சாம்பிராணி தூபத்திலிருந்து வரும் வாசம் படிந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அது அமைந்து விடுகிறது. அந்த புகை பூரா பார்த்திங்கன்னா பெண்களுடைய அந்த கூந்தலில் ஒரு நல்ல ஒரு கவசம் மாதிரி இருந்து எந்த ஒரு எதிர்வினைகளுமே அதில் தாக்காத அளவிற்கு அது பார்த்து கொள்ளும். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே அது இருக்கிறது. எதிர்மறை ஆற்றல் ஒருவருடைய உடம்பில் ஊடுருவ வேண்டும் என்றால் அது அவர்களுடைய உச்சந்தலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதனால் அந்த இடத்துல நம்ம சாம்பிராணி தூவம் போட்டு காமிக்கும் பொழுது ஒரு கவசம் மாதிரி இருக்கும். அப்போ யாருமே நமக்கு ஏதாவது எதிர்வினைகளை கிளப்பினா கூட அது நமக்கு நுழையாது அப்படிங்கிறது தான். அதே போல் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இப்போ உள்ள இந்த பொட்டுகளை வைக்காமல் பார்த்திங்கன்னா குங்குமத்தை வைத்து கொள்வது நல்லது. நெற்றியில் திருமணமான பெண்களாக இருந்தால் நெற்றிக்கு அந்த மேல் வடுகளையும் நெற்றியிலையுமே குங்குமம் வைத்து கொள்ளணும். அதற்கப்புறம் மாங்கல்யத்தில் தினமுமே காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் மாங்கல்யத்தை தொட்டு இறைவனை மனதார நினைத்து கொண்டு குங்குமம் வைத்து கொள்ளணும். தன்னுடைய கணவருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு இறைவனிடம் நம்ம வேண்டிக் கொள்ளணும். தினந்தோறுமே இந்த முறைகளை கடைபிடித்து வரணும். இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பெண்கள் அதாவது மறந்து கொண்டு வருகின்றனர். அவங்க வீட்லேயுமே பார்த்திங்கன்னா முறைப்படி சிறு வயதிலிருந்தே பார்த்திங்கன்னா அவங்க அம்மாமார்கள் சொல்லி கொடுத்து வளர்வது மிகவும் நல்லது. அதனால் இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே தெரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதை அவர்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் சொல்லி கொடுக்கும்போது தான் அடுத்தடுத்து அது போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் மறந்துட்டோம், அவங்க இஷ்டம் போல் விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவ்வாறான விஷயங்களை சொல்லி கொடுத்தே வளருங்க. பழமை மாறாமல் நம்ம இருக்கும் பொழுது தான் இப்போ உள்ள புதுமையில் நல்லபடியாக வாழ முடியும். புதுமைக்காக நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடும். அதனால் நல்ல சிந்தனைகளோடு பெண்கள் வீட்டில் வலம் வாருங்கள். வெளியில் சென்றாலுமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நல்ல ஒரு மஞ்சள் தேய்த்து குளிங்க. வேறு எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ணாதீங்க. பூக்கள் அழகான தலையில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இப்படி வீட்டிலையே நம்ம பூக்களை வளர்த்து அதையே நம்ம பறித்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தினமும் காலையில் போகும்பொழுது இறைவனை நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றி விட்டு போங்க. அப்போ தான் நம்ம கூட அந்த இறைவன் துணையாக எங்குமே வருவார். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நம்ம மயங்கி எதிர்வினைகளை அந்த இடத்துல நம்ம உண்டாக்கிற மாதிரி இருக்காமல் இறைவன் நமக்கு பார்த்து கொள்வார். நமக்கு ஆசைகளை அடக்கி நம்ம வாழ்வதற்கான வழிவகையில் இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருப்பார். அதற்கு இறைவனை நம்ம வழிபட்டாலே போதும். சில நேரங்களில் நம்ம ஆசைகளுக்கு மயங்கும் பொழுது தான் வீட்டில் பிரச்சனைகள் உண்டாகும். அந்த ஆசைகள் நமக்கு நிறைவேற்றாமல் போகும்பொழுது தான் தவறுகளும் நடக்கும். அதனால் இறைவனை முழுவதுமாக நம்ம சரணாகதி அடையணும். மேல் சொன்ன விஷயங்களையுமே கடைபிடித்து வரும் பொழுது வீடு சுபிட்சமாக இருக்கும். நமக்கும் எந்த ஒரு எதிர்வினைகளும் தாக்காமல் இருக்கும். மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வாருங்க. இதுவரை நம்ம வீட்டில் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த விஷயங்களை முறைப்படி பின்பற்றி வரும் பொழுது கட்டாயம் அது மாறிவிடும். முதல்ல இருந்து அது என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். காலையில் நல்ல எண்ணத்தோடு எந்திரிங்க. உங்களுடைய இறைவனுடைய ஃபோட்டோக்களை உங்களுடைய மொபைலில் முன்னாடி வச்சுக்கோங்க. அவரை பார்த்து இன்றைய நாள் நல்லபடியாக தொடங்கணும்னு எழுந்து கிழக்கு நோக்கி பார்த்து 4 அடி எடுத்து வைத்து விட்டு அதற்கப்புறம் வீடு வாசல் பெருக்கி பார்த்திங்கன்னா கோலம் போட்டு விட்டு முடிஞ்சால் பூஜை பண்ணுங்க. காலையில் இல்லைனா வேலைப்பாடுகளை செய்துவிட்டு எங்கேயாவது வேலைக்கு செல்கிறோம், இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லோரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பூஜை அறையில் உட்காந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு இறைவனிடம் ஒரு நன்றியை கூறி அன்றைய நாளை தொடங்குங்க. அதே போல் எப்பொழுதுமே முகத்தை நல்லா முடிஞ்சால் காலையிலேயே பார்த்திங்கன்னா குளித்து விடுவது நல்லது. இல்லைன்னா மூஞ்சி கை காலெல்லாம் நல்லா கழுவி லைட்டாக தலை சீவி பொட்டு வைத்து கொள்வது இன்னும் சுபிட்சமாக இருக்கும். இதுதான் மகாலட்சுமியோட அம்சத்தை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும். அதே போல் வீட்டில் அங்கே எங்கிட்டுமே
தேவையில்லாத அழுக்கு துணிகளை போட்டு விட வேண்டாம். அதற்கென்று சேகரிக்க வேண்டிய இடத்துல போடுங்க. இப்படி முறைப்படி எல்லா விஷயங்களையுமே கடைபிடித்து வாருங்க. மேலும் பல விஷயங்களை நம்மளுடைய சேனலில் கூறியிருக்கோம். அதையுமே பார்த்து பின்பற்றி வாருங்கள். எப்பொழுதுமே சுப லட்சணத்தோடு லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிறதான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.